ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செடிகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். செடிகள் வந்துட்டு முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்ததில் அந்த வாட்டர் கேனில் வந்துட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்துட்டு இந்த பவளமல்லி செடிலாம் வந்துட்டு நல்லா தளைஞ்சிட்டு பெருசாகிக்கிட்டே இருந்துச்சா, சரி ஓகே நான் எப்படா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சீரோ வந்துட்டு போய் எல்லா இலைகளையும் ஃபுல்லாக வந்துட்டு கடிச்சு வச்சிட்டான். சரி என்னடா பண்ணுறது, இனி திருப்பி மறுபடியும் தலையும் அதுக்கப்புறமாவது விட்டுருவான்னு பார்த்தா மறுபடியும் அந்த துளிர் விட்டாலுமே போயிட்டு கடிச்சு வச்சிடறான். இது வந்துட்டு சப்போட்டா வந்துட்டு விதை போட்டது தளைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த சப்போட்டா வந்துட்டு நல்ல குண்டாக சூப்பராக இனிப்பாக இருந்துச்சா, அதனால தான் அதை போட்டு விட்டேன். தளைஞ்சிட்ருக்கு. இந்த செடி தான் பவளமல்லி. ஃபுல்லாகவே நல்ல இலையெல்லாம் வந்துட்டு கொழுன்னு சூப்பராக இருந்துச்சு. முன்னாடிலாம் ஷார்ட்ஸ் இல்லாமல் கூட கொடுத்துருந்துருப்பேன். இப்போ வந்துட்டு ஏன்னு தெரில, அவனுக்கு என்னன்னு தெரில, இந்த பைரவருக்கு பூரா போயிட்டு எல்லா இலைகளை ஃபுல்லாகவே வந்துட்டு கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் இப்போ மறுபடியும் வந்துட்டு குட்டி குட்டியாக துளுர் விடுது. அதுவுமே வந்துட்டு இலை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்றான். ஏன்னு தெரில, அவனுக்கு ஒரு வேளை இது வந்துட்டு மருந்து செடின்னு எதுவும் நினைக்கிறானா என்னன்னு தெரில. ஃபுல்லாகவே வந்துட்டு மொட்டையாக சாப்பிட்டுட்டான். ஆடு மாடு இருந்தால் கூட இந்தளவுக்கு சாப்பிட்ருக்காது போல். அதை விட பயங்கரமாக வந்துட்டு சாப்பிட்டு வச்சிட்டான். அப்புறம் வந்துட்டு இந்த வாழை மரம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நல்ல குலை வந்துட்டு தள்ளி இருந்துச்சு. அது வந்துட்டு வெட்டி எடுத்ததுக்கப்புறம் சரி திருப்பி அதிலேருந்து தளைஞ்சது வந்து இலை அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோமா. நானே வந்துட்டு நம்பவே முடியல. மறுபடியும் தளைஞ்சு வந்தது வந்துட்டு குட்டியாக வந்துட்டு வாழைக்கொலை வந்துட்டு தள்ளியிருக்கு. அது வந்துட்டு குட்டி குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப முன்னாடி லெவலுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸாக இல்லை. சரி ஓகே வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு மத்தியானம் லன்ச்சு வந்துட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு கருவாடு இந்த பாக்கெட்டில் இருந்தது. அது வந்துட்டு நல்லா கெட்டியாக திக்காக வந்துட்டு கிரேவி மாதிரி வந்துட்டு வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம கொஞ்சமாக வச்சுருந்தோன்னாலும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வந்துட்டு சோறு நிறையா அடித்து உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு காரமாகவும். அன்றைக்கி வந்து சிம்பிளாக அது மட்டும்தான், வேறு எதுவும் வந்துட்டு வச்சுக்கவே இல்லை. சாதம் வச்சுட்டு அது மட்டும்தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு எப்போயுமே வந்துட்டு பயங்கரமாக சமைக்கணும் அப்படின்ற மூடு போய் சோம்பேறித்தனமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ரவையும் பாசிப்பருப்பும் வச்சுட்டு கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டுமே சேர்த்து நல்லா வேக வச்சுருந்தேன். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு தேங்காய் மூடி ஒன்று வந்து எடுத்துகிட்டு அந்த பின்னாடி தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதோட வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலேயே வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கும் வந்துட்டு அந்த பயறு வந்துட்டு சேர்த்துக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கும்ல பசங்களுக்கு. அதனால் அவங்க ஈவினிங் வர்றப்போ ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாமேன்னு ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே இந்த மாதிரி செய்கிறது வந்துட்டு நல்லாயிருக்கு, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம முந்திரி திராட்சை அதுங்கெல்லாம் கூட வறுத்து போடணும்னு கூட தேவையில்லை. சும்மாவே வந்துட்டு இந்த தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறதோடையே வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் மட்டும் வேணால் ஒன்று வந்துட்டு தட்டி போட்டு அந்த வாசத்துக்காக வந்துட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். சூப்பராக வந்துட்டு பாயாசம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி செஞ்சது வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்போயுமே முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு செய்வேன். ரவையும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு ரவை சேர்த்ததே வந்துட்டு தெரியாது. ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டோட. குட்டி குட்டியாக வந்துட்டு ரவையுமே நல்லா வெந்து அதோட பயரோட மிக்ஸ் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு இதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அந்தளவுக்கு ஆறுனதுக்கப்புறமுமே கூட வந்துட்டு நல்லா இந்த மாதிரி குடிக்கிறது மாதிரி டம்ளரில் ஊற்றி அந்த பதத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்தேன்.
எப்பயுமே வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறது மாதிரியே வந்துட்டு எல்லாமே பொருட்கள்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு சிக்கன் மற்றபடி காய்கறிக்கு பதிலாக வந்துட்டு மிக்சிங்கில் பயிர்கள் எல்லாமே இருக்கும்ல, பட்டாணி, சுண்டல், மொச்சப்பயிறு, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு எல்லாமே என்னென்ன பயிர்கள் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாமே நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அவிச்சு எடுத்துட்டு அதை வந்துட்டு காய்கறி எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் இதுவும் போட்டு வதக்கிட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறது மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த துளசி பச்சை ரைஸ் தான் வந்துட்டு 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பயிருமே வந்துட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்துட்டு தாளித்து விட்டுட்டு சூப்பராக வந்துட்டு குஸ்கா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பசங்க வந்து தனித்தனியாக வந்துட்டு பயிர்கள்லாம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்கள்ல, அதனால் இந்த மாதிரி ரைஸோடையே சேர்த்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்துருந்தேன். டிஃபனுமே வந்துட்டு ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.